மணப்பாறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தங்களது வீட்டை விட்டு வெளியேறினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இது மட்டுமன்றி பல இடங்களில் மழைநீர் சாலையில் தேங்கி நின்றது. இந்த நிலையில் மணப்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட சொக்கலிங்கபுரம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடங்களில் மழைநீர் முறையாக செல்ல கால்வாய் வசதியின்றி வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வேதனை அடைந்தனர். மேலும் விஷ ஜந்துக்களும் படையெடுத்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்துவிட்டனர். இதேபோல் ஜே நகர் உள்ளிட்ட சில இடங்களிலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். சில மணி நேர மழைக்கே இந்த நிலை இருப்பதால் அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாரி மக்கள் நலன் காத்திட வேண்டும் என்றும், சொக்கலிங்கபுரம் பகுதி மக்களுக்கு இதுபோன்ற துயரம் நேராமல் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை மழை வருது. நாங்கள் மழையில தண்ணியிலையும் தான் கிடக்கும். பிள்ளைகளை வச்சுட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு என்ன கோரிக்கையோ எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. மழை பெய்ய ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு என்ன முடிவோ அதை செஞ்சு கொடுங்க. பாம்பு வருது, வீட்டில் எல்லாமே வருது. நாங்க என்ன போவோம், எங்க போவோம்? பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ளதான். அது ரோட்டு மேல என் வீடெல்லாம் இருக்கிறதுல சுத்தமா பாம்பு ஃபுல்லா வருது. வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. இல்ல பிள்ளை குட்டியில எல்லாம் வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. பிள்ளை சதுரகிரி சதுரகிரி 5வது வார்டு. இங்க எல்லா மக்களுமே நாங்க இங்க நகராட்சி அப்புறமே இங்கதான் இருக்கோம். ஊரே பூரா நாங்க வேலை செய்யறோம், எல்லாமே பராமரிச்சு கொடுக்குறோம். ஆனா எங்க ஏரியா இப்படி நாசக்கடா இருக்கு. ஏன்னா வெள்ளம் வந்து தண்ணி வந்துச்சுனாக்கா இங்கதான் வெள்ளமே வருது. ரொம்ப சிரமத்துல இருக்கும். நீங்க தான் பிள்ளை கூட்டி வரவங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. தண்ணி பூரா வீட்டுக்குள்ள ஏறி நிக்குது. நாங்க எங்கிட்ட தண்ணி எங்கேயும் போக்கடை கிடையாது. இந்த ஏரியாவை விட்டு நாங்க எங்கேயும் போக சாப்பாட்டு தண்ணி கூட நாங்க வழி இல்லாம குழந்தைதான் தண்ணிக்குள்ளதான் மேல எல்லாமே தண்ணிக்குள்ளதான். நீங்க கற்பனை பண்ண கூட முதற்கண்டு இங்கதான் இருக்காங்க. குழந்தைய பட்டவங்க கூட இங்கதான் இருக்காங்க. நீங்க தான் கொஞ்சம் தயவு நல்லது செஞ்சு கொடுக்கணும். இப்படியே வருஷம் இப்படியே எங்களுக்கு வட்டம் வந்து பார்த்து கொடுத்துட்டு போறாங்க. நல்லதுதான். கவுன்சிலர்கள் நல்லா செஞ்சு தான் கொடுத்துட்டு போறாங்க. திருப்பி இந்த மலையில நாங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமாச்சும் நாங்க இந்த மலையில மாட்டிக்கிற அளவுக்கு நீங்க தான் நல்லபடியா செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும். பேருமா கண்ணகி.